வணக்கம். நான் தான் திவ்யா கிருஷ்ணன். ஐலைஃப் எக்ஸ்போ 15th அண்ட் 16th ஹயாத்ல நடக்குது. இப்போ வந்து 15th இன்னைக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் யூனிக்கா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்க வந்து பாருங்க. பார்த்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போங்க. நன்றி. நாள்தோறும் ஒரு நாளடின்றது வந்து 206 இன்னைக்கு 207 போட்டீங்களா? போட்டேன். இன்னைக்கு வந்து இன்னும் போடல. முடிச்சுட்டு போடணும். இந்த தாட் எப்படி ப்ராசஸ் ஆகுது? யாருமே அது பெருசா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ரீல்ஸ் போடுறோம், சினிமா டயலாக் எடுத்து போடுறோம். உங்களுக்கு இந்த தாட் எங்க இருந்து? இல்ல என்னன்னா, தமிழ் சார்ந்த நிறைய பேருக்கு அந்த ஐடியாஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள் பண்ணணும். அது சமுதாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ரீல்ஸ் பண்ணும்பொழுது வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அது சமுதாயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டா, இல்ல. ஆனா நாலடியாரோ, திருக்குறளோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது, குழந்தைங்க கிட்டயும் சரி, பெரியவங்க கிட்டயும் நல்லா போய் ரீச் ஆகுது. இது வந்து சமுதாயத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு விடயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து பட வாய்ப்புகள் பெருசா நீங்க வராத மாதிரி இருக்கு. நீங்க கதைகள் சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல. இப்போ காணல்னு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. என்னோட ப்ரொடக்ஷன்ல டிவி ஸ்டுடியோஸ்ல. அதுக்கப்புறம் நிழல்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தி டாக்னு சொல்லிட்டு அதில் ஒரு செகண்ட் லீடாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ படங்கள் போயிட்டே தான் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகிறதுனால அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு நடுவில் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியல்ஸ் வந்து இப்போ தான் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மூவியில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு மூவிஸ் போயிட்டுருக்கு. ஏன் மேடம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா? இல்லை என்னன்னா, சினிமாவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். அந்த விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து நம்மளால் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும் இல்லையா? அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. டைரக்ஷன் நீங்க பண்றீங்களா? ஒன்லி இல்லை டைரக்ஷன் வந்து நான் பண்ணல. ப்ரொடியூஸ் மட்டும் தான் நான் பண்ணேன். காஸ்டிங்லாம் கேஸ்டிங்லாம் அந்த யூடியூபர் சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் லீடாக செகண்ட் லீடாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கதைக்கு வந்து அவங்க தேவைப்படுறதுனால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ரோவர்சியா நிறைய விஷயங்கள் நீங்க தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரொடியூசரா சினிமா துறை மட்டும் சொல்ல முடியாது. ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கும், எல்லாத்துலேயுமே கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் சினிமா துறையை பார்க்கும்பொழுது அது வெளிப்படையாக தெரியறதுனால மக்கள் எல்லாருக்கும் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடுது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கான்ட்ரவர்சிஸ் இருக்கணும். பட் அது நல்ல முறையில் இருந்ததுன்னா நல்ல விஷயம். பட் இப்போ வர கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே கொஞ்சம் பேடாக தான் போயிட்டுருக்கு. அது சில டைம் வந்து மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது அந்த சமயத்தில். நீங்கள் சீரியலில் இருந்தோம், சீரியல்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ மூவியை ப்ரொடியூசர் பண்ணுறப்ப சீரியலில் இருக்கிறதுக்கு டோட்டல் வேறு, சினிமா பண்ணுறது பெரிய விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? சினிமாக்கோ சீரியலுக்கோ சொல்கிறீங்களா? நடிக்கிறது ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான். நடிக்க சேம், பட் ப்ரொடியூசராக நீங்கள் ப்ரொடியூசராக ரொம்ப கஷ்டம். நம்ம நடிகராக இருக்கும் பொழுது வந்து அடுத்தவங்க காசில் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலாம். நடித்தோமா நம்ம போனோமா அப்படின்னு இருக்கோம். நம்ம காசு செலவு பண்ணும்பொழுது தான் அதோட வலியோ வேதனையோ நமக்கு கட்டாயமாக தெரியும். ஓகே, நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு சின்ன படம் வச்சுட்டு அது வெளியே வரதுக்கே பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிறது. நீங்கள் எந்த கான்ஃபிடென்ட் வரம் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுவோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்? இல்லை, என் கூட இருக்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மூலியமாகவும் எனக்கு ஒரு பேக் போனாக அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அது மூலிமா ஒரு கான்ஃபிடென்ட் மூலிமா தான் வந்து எல்லாமே வந்து கீழே விழுந்து அடிபட்டு, இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், நமக்கு கீழே அடிபடும், விழுவோம், இதெல்லாமே நடக்க தானே செய்யும். எல்லாமே ஒரு அனுபவ பாடங்கள் தானே. மேபி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை கற்றுக்கிட்டோன்னா அடுத்தடுத்து நம்ம சூப்பராக பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். சின்ன படங்களுக்கு வர தேட்டர்கள் நீங்கள் வந்து சரியாக கிடைக்கலன்ற ஒரு விஷயம் போயிட்டு எப்படி பார்க்குறீங்க? நல்ல படங்கள் கூட சில டைம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் அது ஓட முடியாமல் போகுது. ஓடிடியில் வரும்பொழுது சில டைம் அது பார்க்கும்பொழுது ஐயோ இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கலாமே அப்படின்னு தோணும். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ண முடியும்? மக்களோட விளம்பரங்கள் இல்லாததுனால அது போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது. பெரிய பெரிய படங்களுக்கு வந்து நிறைய விளம்பரம் பண்ணுறதுனால அது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. நிறைய படங்களில் வெற்றி படங்கள் கொடுத்தவர் தான் ஸ்ரீ நடிகர். இன்னைக்கு அவரோட சூழ்நிலை இல்லை, நானும் பார்த்தேன். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னன்னா நடிகர் நடிகைகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியாலே இருக்கிறதுனால மற்ற ஜாப்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாது. சினிமா துறையை சார்ந்து உள்ளுக்குள்ளேயே பண்ணுறது வேறு விஷயம். மற்ற தொழில் செய்ய முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். மக்கள்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, ஏன் சினிமா துறையில் இருக்கவங்க வேறு தொழில் செய்யவே கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நிறைய விஷயங்கள் அவங்க ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அவங்க போய் ஒரு ஜாப் பண்ணும்பொழுது உடனே என்ன ஆகும்? அது கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். ஸ்ரீ இந்த மாதிரி வந்து ஸ்ரீன்னு சொல்ல யாராக இருந்தாலுமே ஒரு விஷயம் பண்ணும்பொழுது சினிமாவில் இருந்தாங்க, அவங்க வந்து நலிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கேவலமாக பார்க்குற உலகத்தில் தான் நாம் இருக்கோம்.
இன்னைக்கு வந்து ஸ்ரீக்கு நடந்தப்ப அவங்க ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்காங்க, ஸ்ரீ வந்து தொடர்ந்து 10 வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இல்லாத ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ போடுறப்ப தான் ஸ்ரீ கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எப்பவுமே மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்ணுக்கு தெரியாது. நம்ம கெடுதலா ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னா, இந்த உலகம் வந்து அத தான் தூற்றி பேசும். ஆ அப்படிதானே? எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணி பாருங்க. அந்த நல்ல விஷயத்த இந்த உலகம் பார்க்கவே பார்க்காது. கெட்ட விஷயம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அத பத்தி பெருசா பேசுவாங்க. அது மக்களோட இயல்பு தானே. நம்மளும் அத தான் பண்ணுவோம். ஏன்னா பேட் கான்ட்ரோவர்சிய தான் நம்ம முதல்ல போய் பார்ப்போம். குட்டா இருக்கிற விஷயத்த நம்ம போய் பார்க்கவே மாட்டோம். என்னோட நாலடியார் திருக்குறள் மாதிரி தான் இதுவும். ரீல்ஸ் பண்ணும்பொழுது எனக்கு மில்லியன்ஸ்ல போகும். பட் திருக்குறளும் நாலடியாரும் பண்ணும்பொழுது ஒரு 3000 ரீச் பண்றதே எனக்கு பெரிய விஷயம். அதுதான் அது மக்களோட இயல்பு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும், இல்ல பெரிய படங்களா இருக்கட்டும், அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி சர்ச்சைகளை சினிமா நடிகருக்கு மாட்டும்போது புரியல. எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறது இந்த துறையில இருக்கும்பொழுதே நம்ம பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கண்ணுல பகை இருக்கா, இல்ல நல்லதா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து பெண்கள், ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த துறையில வந்து ரொம்ப அவேர்னஸா விழிப்புணர்வோட இருந்தா மட்டும்தான் இங்க சர்வே பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. தமிழ் சினிமா இன்னைக்கு வலிமை வந்து குறைவான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒரு ஆக்ட்ரஸா நீங்க ஆமா, வலிமை குறைந்து தானே போயிட்டு இருக்கு. லேட்டஸ்டா நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. அப்புறம் வீடியோ கால்ஸ் ஏதோ சம் ஒரு ஆக்ட்ரஸோட வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசு கஷ்டமா தான் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணதான் செய்யுது. பட் அது வேண்டாம், தவறுதலா இருக்கு அது பார்க்கும்பொழுது. நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? அதுதான் நெறைய விஷயங்கள் சினிமால நடக்கும். அது சொல்ல முடியாது. இலைமறை காயா நடக்கிறது வேற விஷயங்கள் இருக்கு. வெளிப்படையா இந்த மாதிரி பண்ணும்பொழுது, பார்க்கும்பொழுது நமக்குமே கஷ்டமா இருக்கு. ஓ! இவ்ளோ பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்றாங்களாங்கிற மாதிரி. அதுக்குள்ள போவே வேண்டாம். திறமை இருக்குன்னா, அதுக்கான ஒரு இடம் வந்து கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா அந்த இடம் கிடைக்கலாமே தவிர்த்து, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஏன் இவ்ளோ படங்கள் பண்ணல? இவ்ளோ வருஷம் சினிமால இருக்கீங்கன்னா, அ சினிமால வந்து திறமைய விட பொறுமை ரொம்ப 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 அவசியம். அந்த பொறுமை இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க சாதிக்கலாம். ஏன் ஒரு பொண்ணுக்கு நடக்கிறப்போ அது யாருமே குரல் கொடுக்கலையோன்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா சின்ன திரையில இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஏன் அந்த சின்ன திரை சங்கம்னு ஒன்று இருக்கிறவங்க குரல் கொடுக்கலையோ, சக நடிகர்களுக்கும் வாய்ஸ் அவுட் கொடுக்கலன்ற மாதிரி. இல்ல இதே ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், ப்ளீஸாக இருக்கட்டும், மற்ற விஷயத்துக்கு வாய் திறந்தாங்க, இதில் கொடுக்கலன்ற ஒரு வருத்தம். அது ஏன் வாய்ஸ் குடுக்கல அப்டின்னா, அவங்க வந்து அது உண்மைன்னு ஒத்துக்கும் பொழுது யார் வந்து வாய்ஸ் குடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கம்பெனியே கொடுக்குறாங்க, அது நான் இல்லைன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அது அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. அது நான் இல்ல என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க? சினிமால வந்து எதுக்கும் துணிஞ்சு எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு இறங்கும் பொழுது, அத ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க. இப்ப அவங்களே அத ஒத்துக்கிட்டாங்கன்னும் பொழுது, நம்ம அவங்களுக்கு குரல் கொடுத்து என்ன யூஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க விருப்பப்பட்டு தான் போறாங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குதுன்னா, கட்டாயமா எல்லாருமே குரல் குடுக்கணும். ஆனா, உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க ஒரு தவறு பண்றீங்க அப்படிங்கும்பொழுது எப்படி குரல் குடுப்பாங்க? பட் அது அந்த பெண்ணை மட்டும் பாதிக்காதுல்ல, நம்ம கண்டிப்பா சமூகத்துக்கு ஆணையும் அந்த பாதிக்கும். குடும்பம் எவ்வளவு பாதிப்பு அவங்க சமூகம். அந்த அத வந்து அந்த பொண்ணு தானே யோசிக்கணும். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் வந்து என்ன சார்ந்து இருக்கு. நான் பண்ணக்கூடிய தவறு என்னுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் அப்படின்னும் பொழுது, நாம தானே அந்த இடத்துல யோசிச்சு பண்ணணும். அது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவங்கள தவறு சொல்ல முடியாது. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்றது நமக்கு தெரியல. ஓகே. நன்றி. நெறைய விஷயம்